வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பாதங்களை வச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாத வெடிப்புக்கு முக்கிய காரணம் நீரிழப்பு. உடலில் நீர்ச்சத்து குறையும் போது தோல் வறண்டு பாதங்களில் விரிசல் ஏற்படும். இது மட்டுமின்றி தைராய்டு சுரப்பி போதுமான ஹார்மோன்களை உற்பத்தி செய்யாத போதும் நமக்கு பாத வெடிப்புகள் ஏற்படும். உடலில் இரத்த ஓட்ட குறைபாடு இருக்கும்போது பாதங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் அல்லது இரத்த சோகை பாதிப்பாலும் பாதங்கள் குளிர்ச்சியாக காணப்படும். பாதங்களில் நாள்பட்ட வீக்கம், சிறுநீர் பிரச்சனைகள், இதய பிரச்சனைகள் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனைகளை குறிக்கலாம். கால் விரல்களுக்கு இடையில் அரிப்பு, எரிச்சல், தோல் அழற்சி போன்றவை பூஞ்சை தொற்று காரணமாக ஏற்படும். இதனால் பாதங்களை எப்போதும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும். பாதங்களில் உணர்ச்சி இல்லாமல் இருப்பது நீரிழிவு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். உடலில் இரத்த சர்க்கரை அதிகரிக்கும் போது அது பாதங்களில் உள்ள நரம்புகளை சேதப்படுத்தும். இதன் விளைவாக பாதங்களில் உணர்ச்சி குறையும். நாள்பட்ட கால்வலி, கீழ்வாதம் பாதத்தின் அறிகுறியாக இருக்கலாம். இரத்தத்தில் யூரிக் அமில அளவு அதிகரிப்பதால் இது போன்று ஏற்படும். நீரிழப்பு, இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை, நரம்பு பிரச்சனைகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் போன்ற காரணங்களால் கால்களில் அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்படும். அதனால் நிறைய தண்ணீர் குடிக்கவும் மற்றும் ஊட்டச்சத்து சமச்சீரான உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். கால்களில் காயம் ஏற்பட்டால் அது நீண்ட நாட்களுக்கு குணமாகாமல் இருப்பது நீரிழிவு நோயின் அறிகுறியாகும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த ஓட்டம் குறைபாடு மற்றும் கால்களில் நரம்பு சேதம் காரணமாக காயங்கள் ஆற அதிக நாட்கள் ஆகும். இதுபோல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.